எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அந்த நல்லதொரு அழகான நாளிலே உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுமாய் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா! இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுங்களா? இன்னைக்கு என்ன நாள்னு தெரிந்தவங்க மாத்திரம் உங்களோட வலது கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா! இன்னைக்கு அன்பின் நாளுங்க. கர்த்தர் அவருடைய ஜீவனை கொடுத்து யாருமே செய்ய முடியாத ஒன்றை தேவன் எங்களுக்காய் செய்து அவருடைய முழுமையான அன்பை இந்த நாளிலே வெளிப்படுத்தின நாளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கு பெரிய வெள்ளியாய் இருக்குதுங்க. கர்த்தர் எங்களுக்காய் இந்த நாளில் மரித்ததான நாளாய் இருக்கிறது. எங்களுக்காய் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை விலைமதிக்க முடியாத அவருடைய அன்பை எங்களுக்காய் கொடுத்த அந்த அன்பின் நாளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால் இந்த நாளுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமரின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! அவர் எங்களுக்காக மரிச்சபடியினால தாங்க அவர் எங்க மேல வச்சிருக்கிறதான அன்பை வெளிப்படுத்தினாரு. இந்த உலகத்துல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. எங்க மேல உண்மையான அன்பு யாராலையும் வைக்க முடியாது. ஆனா உண்மையான அன்பை வைக்க முடியுமா இருந்தா அது எங்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தாங்க முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, உன் மேல வைத்திருக்கிறதான அன்பை கர்த்தர் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை கொடுத்து தாங்க, இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து உங்களை இந்த நாளில் மீட்டெடுத்து இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சில வேளை ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க எத்தனையோ பேரோட பழகி இருக்கலாம், எத்தனையோ பேர் உங்க மேல அன்பு செலுத்தி இருக்கலாம். ஆனா அந்த அன்பு சில காலங்கள்ல உங்களை விட்டு விலகி போயிருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா! ஆனாலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் உங்க மேல அன்பு வைப்பாராயிருந்தா அவர் ஒரு காலமும் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க. நீங்க என்னைக்கெல்லாம் தடுமாறுறீங்களோ, என்னைக்கெல்லாம் தட்டுக்கட்டு நடக்கிறீங்களோ, என்னைக்கெல்லாம் அன்புக்காக ஏங்குறீங்களோ, அந்த நொடியில கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நின்று உங்களுடைய தோளை பிடித்து கொண்டு உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஆற்ற முடியுமா இருந்தா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தாங்க முடியும். ஹல்லேலூயா! விசுவசிக்கிறீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை நீங்க எதர்ச்சியா பார்க்கலைங்க. ஆண்டவர் இந்த வீடியோ உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னா இந்த நாளில கர்த்தர் தனது ஜீவனை அவருடைய இரத்தத்தை உங்களுக்காய் கொடுத்து உங்களை மீட்டெடுக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை மீட்டு உங்களுடைய பாவத்திலிருந்தும் உங்களுடைய சாப கட்டுகளிலிருந்தும் இந்த நாளுமாய் கூட கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போறாருங்க. ஹல்லேலூயா! விசுவசிக்கிறீங்களா? கர்த்தருடைய அந்த விலை மதிக்க முடியாத இரத்தம் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான பாவ சாப கட்டுகளை உடைக்க போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த நாளில் நீங்க மனம் மாறுவீங்களா இருந்தா கர்த்தர் சொன்னார் உங்களை மதம் மாற சொல்லலைங்க, உங்களை மனம் மாற சொன்னாரு. ஆகையினால் இந்த நாளில் நீங்க மனம் மாறுவீங்களா இருந்தா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அவருடைய இரத்தத்தை அனுப்பி சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுக்க இந்த நாளில் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஏதேனும் ஒரு நோயோடு கூட சில வேளை நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அவர் சிந்தினதா அவர் ரத்தம் சிந்தினதான இந்த நாளிலே உங்களை அந்த நோயிலிருந்து சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க? ஆண்டவருடைய இரத்தம் உங்கள் வாழ்க்கையில ஒரு சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, உங்களோட வாழ்க்கையில ஒரு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறாருங்க. அவருடைய இரத்தத்தை அனுப்பி இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புறாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க கர்த்தரால முடியுமா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா! நீங்க உங்களோட வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க முடியுமா இருந்தா, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்காக உங்களால ஜெபிக்க முடியுமா இருந்தா, உங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்துல நீங்க இந்த நாள்ல கேட்பீங்களா இருந்தா இந்த நாள்ல கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா! நான் அநேக பசாசுடைய பிடிகளோடு கட்டப்பட்டு இருந்தேன். என்னுடைய உடம்பிலே 9 பசாசுக்கள் இருந்தது. நான் ஆண்டவரிடத்துல கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஆண்டவரே தாயின் கருவிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை ஆண்டவரை உண்மையாக இருக்குமா இருந்தா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று சொல்லி நான் கர்த்தரிடத்திலே கேட்ட பொழுது கர்த்தர் அந்த நிமிடத்திலே எனக்கு விடுதலை கொடுத்தாருங்க. ஆகையினால இன்றைய நாளிலுமாய் கூட கர்த்தருடைய கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்ட இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்காய் சிலுவை மரத்திலே தூக்கி
மறிக்கப்பட்டதான இந்த நாளில ஆண்டவர் இந்த நாள் உங்களோட வாழ்க்கையில அவருடைய அன்பை விளங்க பண்ணதான இந்த நாளிலுமாய் கூட உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வர போகிறது? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க நினைக்கலாம் நான் ரட்சிக்கப்படலை, எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அவர் தாங்க உங்களுக்காக மரித்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி போட்டு உங்களுக்குள்ளாய் இருக்கிறதான நோயின் கட்டுகளை எடுத்து போடுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினால இந்த நாள்ல மனமாறி கர்த்தராகிய இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான அற்புதமான காரியத்தை கர்த்தர் இந்த நாள்ல செய்ய போகிறார். எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க? நீங்க விசுவசிப்பீங்களா இருந்தா ஆமென் சொல்லுங்க. இன்றைய நாளுமாய் கூட அவருடைய கல்வாரி ரத்தம் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மீதும் ஊற்றப்பட்டு இந்த நாள்ல ஒரு நித்திய வாழ்வை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா இருந்தா இந்த கால வேளையில நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறாருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆகையினால இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட நம்பிக்கையோட கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஜெபிக்கிற இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். எனக்கு அன்பான தேவனே, இந்த இனிமையான நாளிலுமாய் கூட அப்பா நீர் மரித்ததான இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சகோதரோடு பேச கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே அவர்களோட வாழ்க்கை கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா அவர்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான சாப பாவ கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் இவர்களை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே ஆண்டவரே இவர்களுக்காய் உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா இவர்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த ஒரு துளி ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் இவர்கள் மீது ஆளுகை செய்வரபா கஷோதரபரியந்தரலரபா இவர்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா இவர்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஐயா அவர்கள் மீது இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளோடும் நோய்களோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் டாடி. கர்த்தாவே இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில அப்பா நான் ஜெபிக்கிற இந்த வேளையில இவர்கள் மீது உடைய கல்வாரி ரத்தம் ஊற்றப்பட்டு ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆளுகை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையை ஆண்டவரை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா நான் ஜெபிக்கிற இந்த வேளையில இவர்கள் மீது உம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஐயா. கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஆண்டவரை கிடைப்பதாக. ஆண்டவரை நோய்களோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்களா? கர்த்தாவே நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அநேக கட்டுகளோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? அப்பா அவர்களுக்கு ஆண்டவர் அந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா குடும்ப சமாதானம் இல்லையே, கண்ணீரோடு இருக்கிறேனே, என் கணவர் குடியோடு போதையோடு இருக்கிறாரு, அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று எத்தனையோ ஆண்டவரே அப்பா எத்தனையோ பெண்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே அவர்களுடைய கணவர்கள் இந்த நாளிலே மனம் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கல்வாரி இரத்தம் ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. தனது பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே இன்னுமாய் கூட குடும்ப சமாதானம் இல்லையே என்று எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில குடும்ப சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்யுங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமான அதிசயமான காரியத்தை உம்முடைய கல்வாரி ரத்தத்தை ஊற்றி சுத்திகரித்து இந்த குடும்பத்தை நீர் வேலை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா சமாதானம் இல்லையே என்று கண்ணீரோடு வடித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பத்துக்கு ஒரு நிலையான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே அந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிற பாவ சாப கட்டுக்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தையும் நிலையான சமாதானத்தையும் இந்த குடும்பங்களுக்குள்ளாய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்யும்படியாய் உம்முடைய பலவந்த வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க விசுவசிப்பீங்களா இருந்தால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த நாளில் செய்து அவருடைய கல்வாரி ரத்தத்தை உங்க மேல ஊற்றி பரிசுத்தப்படுத்த இந்த நாளில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.